ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் நடந்த பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் பேசிய மாநில பிரச்சார பிரிவு தலைவர் பாண்டியராஜன் திமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிக முடிவை விமர்சித்தார். பிரேமலதாவையும் கடுமையாக தாக்கி பேசினார். இந்த மேடையில் ஒரு வார்த்தை கூட இழிவு செய்து பேசக்கூடாது என்கிற முடிவு எடுத்ததற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் பாஜக தொண்டன் விஜயகாந்த் அவர்களை பார்க்கிறார். என்ன செய்வது? ஒரு நல்ல மனைவி இல்லாவிட்டால், கணவன் இறந்து போனால் அவனுடைய பெயரையும் அவர் சேர்த்து வைத்த செல்வத்தையும் எப்படி அளிப்பார்கள் என்பதற்கு உதாரணமாக இன்று பிரேமலதா அன்னியார் இருக்கிறார். ஒரு மோசமான அன்னியார், தமிழகத்திற்கு பிடித்த ஒரு பீடையாக மாறி இருக்கிறார். வெறும் சொற்ப கோடிகளுக்காக இந்த விஜயகாந்த் கண்டெடுத்த இயக்கத்தையும், ஒரு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆராக பார்க்கப்பட்ட மக்களையும், 9 கோடி மக்களின் நன்மதிப்பை இழந்து போய் வெறும் 300 கோடி பெட்டிக்காக நிற்கிறார். வேதனையாக இருக்கிறது. தொண்டர்கள் இந்த விஜய பிரபாகரன் வெல்ல வேண்டும் என்பதற்காக வீதி வீதியாக சென்று முரசு கொட்டுங்கள் என்று கேட்டார்களே. விஜயகாந்த் மகனுக்கு வாய்ப்புகள் என்று வீதி வீதியாக கேட்டார்களே, அவர்களுக்கு துரோகம் இழைத்த உங்களை விஜயகாந்துடைய ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் நேற்றோடு கலைஞரின் கல்லறையில் புதைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு சிதைந்து போன கழகமாக மாறிவிட்டது. அங்கு நெஞ்சத்தோடு விஜயகாந்தை நேசிக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் வெளியேற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். விஜயகாந்தின் கல்லறையிலே ஏறக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடி கூட நேற்று ஏற மறுக்கிறது. தாயே, இந்த கரத்தின் கொடியை நீ பிடித்தால் கொடி கூட அறுந்து விழும் என்பது போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கொடி நேற்று விழுந்து அந்த அந்நியாரின் தலையில் விழுந்தது. தமிழகத்தை சூறையாட போவதற்கான ஒரு சூழலை நேற்று செய்து கொண்டு செய்திருக்கிறார். நாமெல்லாம் எப்போதோ கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று அப்பேற்பட்ட சூர்பனையாக இன்று பிரேமலதா வீதிகளை தெரிகிறார். எப்படி வெட்கம் இல்லாமல் வீடு வீடாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு கேட்பீர்கள் அன்னையாரே? அசிங்கமாக இல்லை? 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரியும். உனது கட்சி அழிந்து போகும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையாரோடு உனக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது. பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று தெரிந்தும் கூட அந்த தலைவன் தன்னுடைய 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறுவோம் என்று தெரிந்து கூட வேண்டாம், விஜயகாந்த் அழிந்தால் பரவாயில்லை, தமிழ்நாடு நல்லா இருக்க வேண்டும் என்றுதானே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேரவில்லை? உனக்கு தெரிஞ்ச ஆலோசனை அவருக்கு தெரியாது? 63 சீட்டு தரேன். அன்னைக்கு போய் விஜயகாந்த் சேர்ந்திருந்த கை கோத்திருந்தால் இன்னொரு 5 வருடம் நாசமாய் போயிருக்கும் தமிழ்நாடு. இன்று புனிதனாய் இறந்திருக்கிறார் என்றால் அந்த திமுகவோடு கை கோர்க்காவிட்டால் தான் அவர் புனிதனாய் இறந்து போனார்.